ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்களும் இருக்கணும். அதுதான் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வேலையில் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டு அல்லது ப்ரைவேட்டில் எனி அது ரெப்யூட்டட் கன்சர்னில் எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நிதானமாக நீங்கள் இந்த வாரம் இருங்க. கிடைச்ச வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். அவசரப்பட்டு வேலையை வர்றது, வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் இந்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுங்க. கிரகங்கள் எல்லா நேரமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுற்றுறது இல்லை, அதே மாதிரி தான் நமக்கும். அதனால வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. குறிப்பாக தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும். இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கிரகங்கள் கொடுக்கும். அதனால் பிளானிங்கை பக்காவாக பண்ணுங்கள். என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய கெரியரில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது. மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இந்த வாரத்தில் முக்கியம். உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய புகழ், அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு. கவர்மெண்ட்டில் ஏதாவது காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் பெண் தெய்வங்கள் இருக்கோ அங்கே பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க.